துர்மரணம் சிறுகதை. ஆசிரியர் நரேந்திரநாத் அவர்கள். செய்தித்தாளில் ஒரு மூலையில் புஷ்பேந்துவின் தற்கொலையை பற்றிய செய்தி வெளியாகி இருந்தது. இளம் வயது மாணவனான அவன் தன் வீட்டிலேயே தன் சொந்த பிஸ்டலை கொண்டே தற்கொலை செய்து கொண்டான். காரணம் தெரியவில்லை. போலீசார் இது குறித்து புலன் விசாரித்து வருகிறார்கள் என்ற விவரமும் செய்தியில் கண்டிருந்தது. இந்த செய்தியை படித்ததும் முதலில் எனக்கு ஒரு மன அமைதி ஏற்பட்டதானாலும் அவன் என்னுடன் படித்த நண்பன் என்பதால் சற்று வருத்தமாகவும் இருந்தது. பத்திரிகையில் வெளியான இந்த செய்தி என் கண்ணில் படுவதற்கு முன்பே என்னுடைய ஹாஸ்டல் அறையின் சாளரத்தின் வழியாக பாதை ஓரமாக உள்ள இலவ மரத்தின் மீது நாட்டம் சென்றது. அதில் ஓரிடத்திலேனும் இலையோ தளிரோ தென்படவில்லை. கிளைகள் தோறும் கொத்து கொத்தாக பூக்கள். இரத்த சிவப்பான அந்த மலர் குலையே என் கண்ணை ஈர்த்தது. அந்த செந்நிறம் ஏதாவது நிமிஷத்தை குறிப்பிட்டதோ? சாளரத்துக்கு வெளியே உயரமான மதில்கள் சூழ்ந்த சௌத்ரி வீட்டாரின் பலா மரங்கள், மலிந்த தோட்டம். மாமரங்கள் சில பூத்து இருந்தன. அவற்றின் மனம் எங்குமே மல்கியது. மதில் ஓரமாக ஒற்றையடி பாதை சிறிது தூரம் சென்று மறைந்து விடுகிறது. புஷ்பேந்து என்ற பெயர் கவிதை சுவைக்கு ஏற்ப அமைந்து இருப்பினும் அந்த பெயரை தாங்கிய ஆள் மென்மை மிகு கொடியையோ கவினார் மலரையோ வைத்து கவிதை புனைந்தவன் என்று நான் கேள்விப்படவில்லை. புஷ்பேந்து சொல்லுவான், நான் ஒரு மாமிச பட்சினி. பச்சை மாமிசம் என்றால் எனக்கு உயிர். இந்த புஷ்பேந்துவின் வாழ்க்கையை பற்றி பல விஷயங்கள் என்று தாறுமாறாக என் நினைவிலே எழுகின்றன. அகாலத்தில் இப்படி அவன் துர்மரணம் அடைந்ததை குறித்து துயரை கொண்டேன் நான். புஷ்பேந்து என்னுடைய நண்பன். பல நாட்கள் நான் அவனுடன் நெருங்கி பழகியவன். ஆனால் கடைசியில் எங்களுக்கிடையே இருந்த இந்த நட்புறவு வெகுவாக மழுங்கி வந்தது. அவனை கண்டாலே எனக்கு ஒருவித பயம் தோன்றும். அவன் ஒரு பயங்கரமான உருவுடன் என் முன்னால் வந்து நிற்பான். என் உள்ளம் ஒடுங்கி போகும். புஷ்பேந்து என்ற பெயருக்கும் அவனுடைய உருவத்துக்கும் இடையே ஒற்றுமை துளியேனும் இல்லை, இயல்பிலும் இல்லை. கட்டுமஸ்தான உடல் கட்டு உடையவன். அவனுடைய உடல் உறுப்புகள் மிருக பலத்தை காட்டின. அவனுக்கு நான் எந்த மூளை? நான் நோஞ்சலானவன். அவனுடைய தோளுக்கு வரும் என்னுடைய தலை. இத்தனை இருப்பினும் அவன் என்னுடைய மோவாயை தடவி தந்து அடிக்கடி, பரிமல், உனக்கு உள்ளது போன்ற அழகும் உடல் நிறமும் வேறு யாரிடத்திலும் நான் பார்க்கவே இல்லை. உனக்கு காலிலே சதங்கைதான் இல்லை. அது இருந்தால் நீ அப்சர ஸ்ரீயாகவே காட்சி தருவாய். ஏனோ நீ பெண்ணாக பிறக்காது போனாய். நீ மட்டும் பெண்ணாக பிறந்திருந்தால் நான் இப்படி இந்த கருப்பு சந்தளி பெண்கள் பின்னால் திரிவேனா என்று சொல்லுவான். வங்காளத்தின் எல்லை புறமாக ஒரு ஊரிலே உள்ள கல்லூரி ஹாஸ்டலில் நாங்கள் இருவரும் ஒரே அறையில் அடுத்தடுத்து இருந்தவர்கள். BA வகுப்பில் சேர்ந்து படித்தோம். அவன் இப்படி என்னோடு பேசி பழகுவது எனக்கு விரசமாகவே படும். ஓர் அருவருப்பும் தோன்றும். அப்பொழுதெல்லாம் அவன் இவ்வளவு மோசமாக போவான் என்று நான் நம்பவே இல்லை. மெல்ல மெல்ல அவனை பற்றி என் கருத்து முற்றிலுமாக மாற தலைப்பட்டது. அவனை குறித்து பல வதந்திகள் ஒவ்வொன்றாக என் செவியிலே விழலாயின. அவனுடைய அன்றாட நடவடிக்கைகளிலும் விரசமான போக்குகளை கவனித்தேன். அவன் எந்தவிதமான கட்டுத்திட்டங்களுக்கோ ஒழுக்கத்துக்கோ அடங்கி போகிறவன் அல்ல. தன் விருப்பு வெறுப்புக்கே தான் அவன் முதல் இடம் தருபவன். பிறரை குறித்து அவனுக்கு அக்கறையோ இரக்கமோ கிடையாது. முதலில் அவன் என்னை கூப்பிடும் விதத்தையே எடுத்து கொள்ளலாமே. எவ்வளவு இழைந்து பழகும் நண்பனாயினும் ஒருவனை நான், நீ, அட என்றே கூப்பிட மாட்டேன். ஆனால் புஷ்பேந்து என்னை முதல் நாள் பழக்கத்திலிருந்தே அடே, என்னடா என்றே அழைக்க தொடங்கிவிட்டான். இத்தனைக்கும் அவன் எனக்கு சம வயதினன். உருவிலே சற்று அவன் பெரியவனாக தோன்றலாம். வாழ்க்கை நிலையிலே சற்று உயர்ந்தவனாக காணலாம். இருந்தால்தான் என்ன? இப்படியெல்லாம் என்னை அழைப்பது குறித்து நான் அவனை அடே கிடேன்னு என்னை நீ அழைக்க வேண்டியதில்லை, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது என்றேன். புஷ்பேந்து சிரித்து கொண்டே, அடே, என்ன ரோஷம் வருகிறது உனக்கு? வங்க மொழியிலே இதைவிட ஒரு அழகான சொல் இருக்கிறதா என்ன? நீ எடே
என்ற சொற்கள் காதுக்கு எவ்வளவு இனிமையாக ஒலிக்கின்றன. நம்முடைய இலக்கியத்திலே வழக்கில் உள்ளவை இவை. ஆதலால் நீ என் ராதை இள இளவென்று உன் முகத்தை தொட்டு உன் செவ்விதழை பருகும் நாள் என்று வருமோ எனக்கு என்றான். நான் அப்போது, பத்திரம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணினாயோ கன்னத்திலே அறை விழும் என்றேன். புஷ்பேந்து, அப்படியா? அறை பார்க்கலாம். அது உனக்கு நான் தரும் முத்தத்தைப் போலவே இனிமையாகத்தான் இருக்கும் என்றான். புஷ்பேந்து இருப்பது நவக் கிராமம். அவர்களது வீட்டு விஷயங்களை பற்றி தானே என்னிடம் சொல்லியிருக்கிறான். மேலும் பல பேர் வாயிலாகவும் அவனுடைய வீட்டாரை பற்றி நான் அறிந்து கொண்டேன். ஜமீன்தார் என்ற ஹோதாவிலே அவர்களுக்கு அந்த பிராந்தியம் எங்கும் ஏராள செல்வாக்கு இருந்தது. அவர்களை பற்றி பல கதைகள் மக்கள் வாக்கிலே உலாவின. புஷ்பேந்துவின் தந்தை தான்பாத் கரிச்சுரங்கம் ஒன்று ஏகபோக உரிமையுடன் வாங்கி வியாபாரத்துறையிலே பணம் சம்பாதித்தவராம். ஆனால் பல அட்டூழியங்களால் அவர்களுடைய சொத்து சுதந்திரமெல்லாம் க்ஷீணகதிக்கு வந்துவிட்டதாம். துளி கூட தக்கவில்லை. டாம்பீக வாழ்வும் துராக்கதுமே எஞ்சி நின்றன. இந்த வம்சத்தை சேர்ந்த இரண்டொருவர் ஏதோ நல்ல காலம் விலகி சென்று விடவே ஒரு மாதிரி தலை தூக்கி நிற்க முடிந்தது. இது எல்லாம் ஏதோ தப்பி தவறித்தான். இந்த ஜமீன்தார் பரம்பரையில் பெரும்பாலானவர்கள் கல்வி கற்றவரை அல்லர். இந்த வம்சத்து பெண்களும் இளம் வயதிலேயே வாழ்க்கைப்பட்டு எங்கெங்கேயோ ஒடுங்கி கிடக்கின்றனர். இந்த வம்சத்தில் புகுந்த பெண்கள் பல விசித்திரமான நோய்களுக்கு இரையாகி தவிப்பவர்கள். எங்கள் வீடா? அது ஒரு நரகமாச்சே. என்னுடைய உள்ளத்துள்ளும் உடலிலுள்ளும் இரத்தத்திலும் எத்தனையோ பாவங்களின் ஜீவ அணுக்கள் வெலவெலத்து ஓடுகின்றன என்பான் புஷ்பேந்து. இதெல்லாம் உன்னுடைய கற்பனை சாதுரியம். உன் வம்சத்தையோ உன்னுள் ஓடும் இரத்தத்தையோ எதற்காக பழித்து கூறுகிறாய்? மனம் வைத்தால் உன்னையே நீ ஒழுங்காக்கிக் கொள்ள முடியும் என்பேன் நான். எப்படி? உன்னை போல நல்ல தன்மை மிக்கவனாகவா? வெற்றிலை புகையிலை பழக்கமே இராமல், சிகரெட் குடிக்காமல், புஸ்தகத்தை விட்டு கண்ணையே எடுக்காமல், யாராவது ஒரு குட்டி வாசலில் போனால் அந்த பக்கம் நோக்காமல், இப்படி ஒரு நல்ல பிள்ளையாண்டானாக மாற வேண்டும் என்றே நான் ஆசைப்பட மாட்டேன். அப்படி என்ன மோசமான பையனா நான்? அவன் இப்படி பேசியதற்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை எனக்கு. அப்புறம் வைஸ் பிரின்சிபால் அமிய சக்கரவர்த்தியின் அழைப்பை ஏற்று ஒரு சமயம் நாங்கள் அவர் வீட்டுக்கு சென்றிருந்தோம். கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றிலே நான் ரவீந்திர சங்கீதம் பாடினேன். அமய பாபு அந்த பாட்டை மிகவும் ரசித்து கேட்டார். இதனால் அவருடைய வீட்டுக்கு அடிக்கடி செல்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது. அவர்கள் வீட்டில் அடிக்கடி நடக்கும் சிறு குடிசை விருந்துகளில் கலந்து கொள்ள ரசிகர்கள் கூடுவார்கள். அதுபோன்ற ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள அவர் என்னை அழைத்திருந்தார். அதற்கு நான் ஒருத்தனாக செல்ல எதனாலோ எனக்கு கூச்சமாக இருந்தது. ஒரு வகையான பயமும் இருந்தது. ஒருவேளை நான் அங்கே போய் வருவதை அறிந்தால் இந்த புஷ்பேந்து என்னை மற்ற மாணவர்கள் முன்னிலையில் பரிகாசம் செய்யக்கூடும் என்ற திகில்தான். வேறில்லை. அமயபாபுவுக்கு ஒரு மகள் உண்டு. அவள் நல்ல அழகி. என்னை விட ஒரு வருடம் ஜூனியராக இருக்கலாம் அவள். ஆனால் பெண்களுக்கான வகுப்பு காலை நேரத்தில்தான். பெயரளவுக்குத்தான். இந்த மாணவிகள் எங்களுடன் படிப்பவர்கள். இவர்களுடன் ஒரே வகுப்பில் சேர்ந்து அமர்வதற்கான வாய்ப்பே நமக்கு ஏற்படவில்லை. புஷ்பேந்துவிடமிருந்து இப்படி பெருமூச்சுடன் ஒரு ஏக்கம் குரல் வரும். இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருந்தும் இந்த மாணவிகள் சிலருடன் புஷ்பேந்து தொடர்பு கொண்டு பழகி பேசி வந்தானால் இந்த சுமிதா சக்கரவர்த்தியிடம் அவனுடைய ஜபம் பலிக்கவில்லை. அவளைப் போல ஒரு திமிர் பிடித்த பெண்ணை நான் பார்த்ததே இல்லை. அவள் ஒரே கர்நாடகம். பழமையிலே ஊறி கிடப்பவள், புஸ்தகத்தை உரு போடுபவள், மட்டு மரியாதை ஏதும் தெரியாதவள் என்றெல்லாம் பழித்து கூறலானான் புஷ்பேந்தோ. நான் சிரித்து கொண்டே, பாவம், நீ போய் அவளுக்கு மட்டும் மரியாதையெல்லாம் கற்றுக்கொடேன், அப்புறம் நடக்கிற வேடிக்கையை பார்க்கலாம் என்றேன். அமயபாபுவுக்கு புஷ்பேந்து என்றாலே பிடிக்காது. எந்த ப்ரொஃபஸருக்குத்தான் அவனிடத்தில் பிரீதி? பெரிய இடத்து பிள்ளைதான் புஷ்பேந்து. ஆனால் எந்த குடும்பத்திலும் தாராளமாக பழக அவனுக்கு சலுகை இருந்தால் தானே. அமயபாபுவின் விருப்பத்தை கேட்டுக்கொண்டு புஷ்பேந்துவை ஒரு நாள் என்னுடன் அவர்கள் வீட்டுக்கு இட்டுச் சென்றேன். அன்று அந்த சிறு இசை விருந்து மிக நன்றாகவே அமைந்து இருந்தது. எங்கள் இருவருக்கும் அன்று சுமிதா அறிமுகமானாள். அளவலாவினோம். அமயபாபுவே அவளை எங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். அவருடைய இல்லாலும் அன்பும் பரிவும் காட்டினாள்.
சுமிதா அளவோடு உரையாடுபவள். எவருடனும் ஓரிரு வார்த்தைகளுக்கு மேல் அவள் பேசவே மாட்டாள். இத்தகையவள் தன் வாயாலேயே நான் பாடியதை மெச்சி புகழவே என் உள்ளம் குளிர்ந்து விட்டது. அவள் இப்படி என்னை பற்றி உயர்த்தி கூறிவிடவே இசையை மேலும் பயில வேண்டும் என நான் எண்ணம் கொண்டேன். ஆனால் அந்த எண்ணம் நிறைவேறவே இல்லை. எந்த வேளையில் புஷ்பேந்துவை அமயபாபு வீட்டுக்கு அழைத்துச் சென்றேனோ அதை பிடித்து புஷ்பேந்து இந்த சுமிதாவின் தியானத்திலே லயித்து விட்டான். அவன் என்னிடம், பரிமல், அவளைத்தான் நான் மணப்பேன். நீ இதற்காக தரகு வேலை செய்ய வேண்டும். நீ வெற்றியுடன் வந்தால் இதுவரையிலும் யாருமே தராத சன்மானம் உனக்கு தருவேன் என்றான். போயும் போயும் உன்னை போல ஒரு பையனுக்கா அமயபாபு தன் மகளை தருவார் என்றேன் நான். புஷ்பேந்து சீறி எழுந்தான். எனக்கு தரமாட்டாரா? உன்னை போன்ற ஒரு கொடுப்பாரா? சிரித்த வண்ணமாக நான், இல்லை, எனக்கும் தரமாட்டார். நான் அவளுக்காக ஏங்கி இருக்கவில்லை. நீ இன்னும் கல்லூரியிலே படிக்கும் மாணவன் தானே. நல்ல வேளையிலே அமர்ந்து சம்பாதிப்பவனாக இருந்தால் என்றேன். புஷ்பேந்து இதற்கு, இப்போது நான் சம்பாதிக்கவில்லை, ஆனால் கொஞ்ச நாள் ஆனதும் சம்பாதிக்காமலா போவேன்? நிச்சயதார்த்தத்தை இப்பொழுது முடித்துக்கொள்வதில் என்ன தவறு? மேலும் வேலை செய்து நான் சம்பாதிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. எனக்கு உள்ள சொத்து என் தலைமுறைக்கும் அதற்கு மேலும் சும்மா உட்கார்ந்து சாப்பிடும் அளவுக்கு இருக்கிறதே. என் மனைவியை ராஜாத்தி மாதிரி வைத்து கொள்ள முடியும் என்று பதில் அளித்தான். அவன் முகத்திலே சிரிப்பு உலாவிற்ற. ஆனால் பேசிய தோரணையில் ஏளனம் தொனித்தது. நானும் சிரித்துவிட்டு, சரி, நான் தரகு வேலையை தொடங்கித்தான் ஆக வேண்டும் போலிருக்கு. ஆனால் உன்னை போல ஒரு கந்தர்வன் இந்த தரகு வேலை முடியும் மட்டும் காத்து இருப்பானா என்றேன். கட்டாயம் காத்திருக்கவே முடியாது. ராட்சச மனமுறையில் நம் வைஸ் பிரின்சிபாலின் செல்வ மகளை கொள்வதுதான் சிறந்த வழி. இதை கூறியதும் ஹோ ஹோ என புஷ்பேந்து நகைத்தான். நாங்கள் வகுப்பிலே 3ஆம் வருஷத்திலிருந்து 4வது வருஷத்துக்கு வந்த சில நாட்களுக்கெல்லாம் அமயபாபு தம் செல்வியை ஓர் இன்ஜினியருக்கு மனம் செய்து கொடுத்து விட்டார். எனக்கு அழைப்பிதழ் வந்து அந்த மணவிழாவுக்கு சென்றிருந்தேன். ஆனால் புஷ்பேந்துவுக்கு அழைப்பு வரவில்லை. கல்யாண சாப்பாடு ஆனதும் நான் ஹாஸ்டலுக்கு திரும்பி வந்தபோது புஷ்பேந்து, உனக்கு வெட்கமாக இல்லையாடா? நீ ஒரு ஆண் பிள்ளையாடா? தாம்பூலம் வென்று கொண்டு வருகிறாயே என்று ஏசினான். நானும் சிரித்தவாறு, இதனால் என்ன? தப்பு காரியம் செய்யவில்லையே என்றேன். புஷ்பேந்து, இதனால் என்னவா? நீயும் அவளை அடையவில்லை, நானும் அவளை அடைய கொடுத்து வைக்கவில்லை என்றான். நான் திடுக்குற்று அவன் முகத்தையே நோக்கினேன். அவன் முகத்திலே துளியேனும் சிரிப்பே இல்லை. அவனுடைய கண்கள் பயங்கரமாக சிவந்து விளங்கின. எனக்கு சற்று பயமாகவே இருந்தது. என்ன வாயில் வந்தபடியெல்லாம் உளறுகிறாயே புஷ்பேந்து? நீ ஒரு கழுதை. அவன் சற்று நகர்ந்து வந்து திடுமென என் முதுகிலே சிறு தடி கொண்டு புடைத்தான். நான் அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்றிருந்தேன். இது என்ன? என்னிடம் நீ விளையாடுகிறாயா? நீ இப்படி நடந்து கொள்வது சுத்தமாக நன்றாகவே இல்லை புஷ்பேந்து என்றேன். நன்றாக இல்லையா? இதோ பாரு, இப்போது நன்றாக இருக்கும் என்றதும் மீண்டும் என் முதுகிலே 2ஆம் தரமாக தடி கொண்டு அடித்தான். நான் பொறுமை இழந்தேன். அவனுக்குள்ள வலிமை எங்கே? என் வலிமை எங்கே? இதை நான் சிறிதும் உணராமல் அவனுடைய கன்னம் பழுக்கும்படி ஒரு அறை விட்டேன். அன்று அவனுடைய வலுவான கைக்குள் சிக்கி நான் மாண்டு போயிருக்க வேண்டும். நல்ல காலம். அக்கம் பக்கத்து அறைகளில் இருக்கும் மாணவர்கள் ஓடி வந்து எங்களை விலக்கி அப்புறப்படுத்தினர். ஹாஸ்டல் வார்டன் புஷ்பேந்துவை மிகவும் கண்டித்து பேசினார். அவனுடைய கொடிய தன்மையும் துஷ்ட நடத்தையும் எவருக்கும் தெரியாத விஷயங்கள் அல்ல. புஷ்பேந்து ஹாஸ்டலை விட்டு போய்விட்டான். அவன் கல்லூரியில் வகுப்புக்கும் வருவதில்லை. தன் சொந்த இடமான நவ கிராமத்துக்கே போய் சேர்ந்தான். நான் டெஸ்ட் பரீட்சை முடிந்ததும் ஹாஸ்டலிலேயே தங்கிவிட்டேன். என் தகப்பனார் ரயில்வே உத்தியோகஸ்தர். ஊரிலே தாயும் உடன் பிறந்தவர்களும் இருந்தனர். ஹாஸ்டலில் இருந்தால் படிப்பதற்கு சௌகரியமாக இருக்கும். அடிக்கடி ஆசிரியர்களிடம் சென்று பாடம் தெளிய வசதியாக இருக்கும் என்று நினைத்தேன். அன்று மாலை நேரம் வரையிலும் படித்தானதும் உலாவ வெளியில் கிளம்பி சென்றேன். சௌத்ரி வீட்டாரின் அந்த மாந்தோப்பு மதில் ஓரமாக தனியாக சென்று கொண்டு இருந்தபோது சட்டென்று என் முன்னால் புஷ்பேந்து எதிர்படவே நான் வெலவெலத்து போனேன். அவன் என்னுடைய வழியை மறித்து கொண்டு நின்றான். அக்கம் பக்கம் ஒரு ஈ காக்கை இல்லை. நான் 2 அடி பின் வைத்தேன் காலை.
புஷ்பேந்து என் மீதே நிலைத்த பார்வையுடன் சில கணம் நின்றதும் ஒரு விகார சிரிப்பு சிரித்து, பரிமல், இப்போது சிக்கிக்கொண்டாய் என்றான். நான் அச்சம் மிகுதியால் குரல் நடுங்க, இப்போது என்ன செய்ய போகிறாய் என்றேன். இதோ இப்போதே உன்னை தூக்கி இந்த மதிலுக்கு மேலே எறிந்து முடிவு கட்டிவிடுவேண்டா, என்ன சொல்லுகிறாய் என்றான் புஷ்பேந்து. எனக்கு தொண்டையே பயத்தால் வறண்டு போய்விட்டது. அவனுடைய கண்களிலே அப்போது கனன்ற அந்த சினத்தி அவனுடைய கொடூர தன்மையை வெளிப்படுத்தியது. நான் ஒவ்வொரு அடியாக காலை வைத்து பின்னுக்கு வாங்கினேன். உன்னால் அப்படியெல்லாம் செய்ய முடியாது என்றேன். புஷ்பேந்து நகைப்புடன், முடியாது என்று யார் சொன்னது? என்னால் எதுவும் ஆகும். இந்த நிமிஷமே உன் மென்னியை திருகி கொன்று போட்டுவிட முடியும். அதற்கான சக்தி என்னிடம் இருக்கிறதடா. சரி, பிழைத்துப்போ என்று உன்னை விட்டேன். சமத்தாக போய் படி, பரீட்சைக்காக நன்றாக படிடா. ஆனால் இந்த பரீட்சை வரைக்கும் நீ தாக்கு பிடிக்க வேண்டும் என்றான். என்னை இவ்வாறு அச்சுறுத்திவிட்டு புஷ்பேந்து மரங்களின் நிழலோடு நிழலாக மறைந்து போனான். நவ கிராமத்திலிருந்து நான் இருக்கும் இடத்துக்கு அப்படி தொலைவானது ஒன்றுமல்ல. 10-12 மைல்களுக்குள் இருக்கலாம். பஸ் போக்குவரத்து உள்ளது. ரயில் வழியாகவும் போகலாம். புஷ்பேந்து வீட்டு அருகே சவாரி வண்டி இருந்தது. நான் ஹாஸ்டலுக்கு திரும்பியவுடன் நெருங்கிய நண்பர்களிடம் நடந்ததையெல்லாம் சொன்னேன். சமர் அதை கேட்டு இடி இடி என்று நகைத்தான். சும்மா உன்னை மிரட்டி இருக்கிறான். வெண்ணியை பிடித்து கொலை பண்ணுவது அவ்வளவு லேசான காரியமா என்றான். அதில் மட்டும் ஆழ்ந்த முகபாவனையுடன் அப்படி நடக்காது என்று சொல்லுவதற்கும் இல்லை. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்கள் குடும்பத்திலே கொலை பாதகர்கள் இருந்ததாக. அவர்களில் சிலர் கொடிய குற்றம் செய்தவர்கள், சிலர் வெறியர்கள் என்றான் அமீர். அன்று இரவு எனக்கு நன்றாக தூக்கம் வரவே இல்லை. கனவிலே புஷ்பேந்துவின் முகத்தை பார்த்து வெறுவினேன். அப்பா அம்மாவுக்கு கூட இதை பற்றி நான் தெரிவிக்கவில்லை. அவர்கள் திகில் பட போகிறார்களே என்று ஆசிரியர்களிடமும் இதை பற்றி நான் சொல்லவில்லை. என்னுடைய பயத்தை பார்த்து அவர்கள் சிரிப்பார்கள் என்பதால் போலீஸுக்கு தகவல் தந்தாலும் இதை சீரியஸாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் புஷ்பேந்துவின் அந்த கொடிய பார்வை என்னை இரவு பகல் விடாமல் தொடர்ந்து வந்தது. நான் அப்படி அவனிடமிருந்து தப்பி பிழைத்தாலுமே பரீட்சை எழுத முடியாது போலவே தோன்றியது. எதனாலோ ஒரு பீதி என்னுள்ளே புறையோடி என்னை பைத்தியம் பிடித்தவனை போல செய்துவிட்டது. 3 மாதங்களுக்குள் 2 முறை நான் புஷ்பேந்துவிடம் அகப்பட்டு கொண்டேன். ஒரு தரம் சாந்தகுமாரி மைதானத்தில், மறுதடவை ரயில் அடிக்க அருகில். அந்த 2 முறையும் என்னை கொன்று போட்டு விடுவதாகவே அவன் பயம் காட்டினான். கடைசியாக அவனிடம் சிக்கிக்கொண்ட போது அவன் கையிலே ஒரு பிஸ்தல் இருந்தது. அக்கம் பக்கத்தில் அத்தனை பேர் நடமாடுகையில் அவன் அந்த பிஸ்தலை காட்டி என்னை திடுக்கிட செய்ததுதான் ஆச்சரியமான விஷயம். நான் எவரையும் உதவிக்கு அழைக்கவில்லை. என் தொண்டையிலிருந்து குரலே எழும்பவில்லை. அவன் நகைத்து, சாவதற்கு என்ன நடுங்குகிறாயாடா என்றான். நான் எதற்காக சாக வேண்டும்? சாவதற்கான வயது எனக்கு வரவில்லையே என்றேன் நான். சாவதற்கு வயது என்று ஒன்று உண்டா? இளம் வயதில் பொடுக்கென மறிப்பதே நல்லதடா. அதிலே வேதனை அதிகம் இருக்காது. என் பெரியப்பா ஒருவர் 80 வயது வரை இருந்தார். உடலாலும் உள்ளத்தாலும் வேதனையால் உழன்றார். கடைசி வரைக்கும் துன்பத்துடன் போராடியே மாண்டார். என் கண்ணாலேயே பார்த்திருக்கிறேன். இருக்கலாம். நான் இவ்வளவு இளம் பிராயத்திலே சாக விரும்பவில்லை. இன்னும் இந்த உலகத்தில் நான் எவ்வளவோ பார்க்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும், சாதிக்க வேண்டும். புஷ்பேந்து பக் என சிரித்துவிட்டு, உலகமாவது வெங்காயமாவது, நீ ஏதோ காரணத்துக்காகத்தான் இங்கே தங்கி இருக்கிறாய், எனக்கு தெரியுமடா என்றான். எதற்காக நீயே சொல்லேன். அந்த சுமிதாவுக்காகத்தான். அவள் இந்த ஊரிலே இல்லைதான். ஆனால் அவளுடைய மனது இங்கே உலவுகிறதே, அதுவே உன் வரையிலும் போதுமே. என்ன பைத்தியம் போல உளறுகிறாய்? புஷ்பேந்துவின் குரலிலே திடுமென ஒரு மாறுதல். அவனுடைய விழி நோக்கிலே அர்த்தமற்ற ஒரு கலக்கம். அவன் மெதுவாகவே குரலிலே உறுதியுடன், இதோ பாரு பரிமல், இந்த உலகிலே ஒன்று நீயாவது வாழ வேண்டும், இல்லை நானாவது வாழ வேண்டும். 2 பேருக்கும் இங்கே இடமில்லை. யாராவது ஒருத்தர் தொலையத்தான் வேண்டும் என்றான். புஷ்பேந்து அகன்றான். நான் எத்தனையோ பேரின் உதவியை பெற எவ்வளவோ முயன்றேன். ஆனால் என் தொண்டையை விட்டு குரல் வந்தால்தானே. என் தொண்டையின் உட்புறம் ஏதோ ஒன்று அழுத்தி கொண்டிருந்தது. புஷ்பேந்து என்னை மறுட்டிவிட்டு போனது தொடங்கி என்னை சுற்றியுள்ளதெல்லாம், நிகழ்வது எல்லாம் வெறும் சூன்யமாகவே எனக்கு தோன்றின.
உண்மையிலே நான் அவனுக்கு ஒரு தீங்கும் செய்யவில்லை. எதற்காக அவன் என்னை கொல்ல வேண்டும்? எந்த பெண்ணை குறித்தும் எங்களுக்கிடையே போட்டி இல்லை, சொத்துக்காகவும் பகைமை இல்லை. வீணாக ஒருவன் மற்றவனை தனிந்த மூளையுடன் கொல்ல முயல வேண்டுமா? இது என்ன, ஏதாவது பரிகாசத்துக்கா? அப்படியானால் பயங்கரமான பரிகாசம் இது. இப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு உண்டா? இப்படியெல்லாம் எனக்கே நான் ஆறுதல் கூறிக்கொண்டேன். ஆனால் திடுமென அவன் என் முன்னால் வந்து நின்றான். அவன் கண்கள் தாம் என்னை நடுங்குற செய்தன. அந்த பார்வையில் தான் எத்தனை கொடுமை! கொலையின் நிழல், மூளை குழம்பிய ஒரு வெறியனின் அழல் விழிகள் அல்லவோ அவை. இனம் புரியப்படாத அந்த பயம் நாளுக்கு நாள் எனக்கு அதிகரித்து வந்தது. என்னை பின்தொடர்ந்து வந்தது. நமனது நிழல் போல கனவுக்கிடையேயும் அந்த கொடிய கண்களை கண்டு நடுங்கினேன். நான் நல்ல நினைவுடன் இருக்கும்போதும் அந்த கண்களின் வெம்மை என் உள்ளம் வரைக்கும் உறைந்து வந்தது. நான் திணறிப்போனேன். புஷ்பேந்து தன்னை மாய்த்து கொண்டு என்னை பிழைக்க வைத்தான். அவனுக்கு ஏற்பட்ட துர்மரணம் எனக்கு துயரை தரும் செய்தியாகுமானால் என் பொருட்டு நான் ஆறுதல் மூச்சு எறிந்தேன். அந்த செய்தியை கேட்டதும் எனக்கு நிம்மதி ஏற்பட்டது. அமைதியாக உலகிலே உள்ளோம் என்ற உணர்ச்சியை விட மனிதன் விரும்புவது வேறு உண்டா? 2 நாட்களுக்கு பிறகு தபாலிலே என் பெயருக்கு ஒரு கடிதம் வந்தது. உரையிட்ட கடிதம். அழகான கையெழுத்தில் விலாசம் எழுதியிருந்தது. யாருடைய கையெழுத்து என்பது புரியவில்லை. முதலில் உரையை கிழித்து உள்ளே இருக்கும் கடிதத்தை பிரித்து படித்தேன். 2-3 வரிகளின் மீது கண்களை ஓட்டும்போது எழுதியது யாரு என தெளிவாகிவிட்டது. நீல நிறமான உயர் வகை தாளிலே முத்து முத்தான எழுத்துக்கள். பரிமல், இந்த கடிதம் உன் கைக்கு கிடைக்கும் போது நான் இந்த உலகில் இருக்க மாட்டேன். வாழ்விலே நான் கொண்ட எந்த சங்கல்பத்தையும் நிறைவேற்றவில்லை. இதற்கு மாறாக இப்போது நான் கொண்ட ஓர் உறுதி வெற்றியுடன் முடியும். உன்னை உண்மையிலே கொன்றுவிடவே நான் பலமுறை முயன்றேன். உன் முன்னால் நான் 4 தடவை எதிர்பட்டேன். ஆனால் மறைவாக உன்னை குறியாக கொண்டு எத்தனை தரம் காத்திருந்தேன். எனக்கு அசூர பலம் உடலில், உள்ளத்திலே ஈரம் இரக்கம் துளியும் கிடையாது. கொடிய விலங்குகளை நான் சுட்டு கொன்றதற்கோர் கணக்கே இல்லை. வளர்த்த நாய்களையும் பூனைகளையும் காரணமின்றி வெறும் குஷிக்காக நான் கொன்று இன்பம் கண்டவன். வீட்டை சேர்ந்த பணியாட்கள் என் இம்சைக்கு இலக்காகி துடிதுடித்து போவார்கள். அவ்வளவு கொடியவன். இத்தனைக்கும் அப்பால் அடக்க முடியாத ஓர் பயங்கரமான ஆசை எனக்குள் தலை தூக்கியது. அதுதான் மனித கொலை ஒன்றை புரிவதற்கான பயங்கரமான ஆசை. என்னுடைய முன்னோர்கள் இந்த கலையிலே கை தேர்ந்தவர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இதே போன்ற மனித வேட்கைக்கு உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன். உயர் வகையான கொலை என்பது புலியையோ கவடற்ற மனிதனையோ கொல்லுவதுதான். காரணமே இல்லாமல் கொல்லுவதை விட குதூகலம் தரும் விஷயம் வேறு ஒன்று உள்ளதா? ஆனால் என்னால் அந்த சுவை மிகுந்த காரியம் தடைபெறவில்லை. உன்னை தொலைத்து விட வேண்டும் என நான் முனைந்த பொழுதெல்லாம் கலங்கமற்ற உன் இளம் முகம் என்னை இந்த கொடிய செயலிலிருந்து தடுத்தது. நான் உறைந்து போன கொடியன். ஆனால் என் உள்ளத்தின் ஆழத்திலே உன் மீது ஒரு பாசம் வளர்ந்து வந்தது. இதை நான் உணராமலே இருந்தேன். சில நாட்களுக்கெல்லாம் உன்னுடைய முகமே என் மனதுக்குள் இடம்பெற்றது. மற்ற பேர்களின் முகங்கள் மறைந்து போயின. நீயே அங்கு நிரம்பிவிட்டாய். என் கனவிலும் நனவிலும் என் முன்னால் பின்னால் என்று என்னை சூழ்ந்து உன் இளம் வதனமே நின்றது. மான் புலியை விரட்டிவிட்டது. இந்த நாட்டின் தலைவிதி எப்போதுமே தலைகீழ்த்தானே. பெண்ணுக்கு ராமநிதி என்று பெயர் வைக்கின்றனர். இதுவும் அதை போலத்தான். கடைசியில் நான் தான் தோற்று போனேன். தோல்வியாவது வெற்றியாவது இதிலே அர்த்தமே இல்லை. நான் எவ்வாறு ஆக வேண்டும் என்று நினைத்தேனோ அதை போல ஆக முடியவில்லை. ரோஜா மலரை வாடாமல் வாழ விட்டு முன்னடர்ந்த சப்பாத்தி கள்ளியை வேருடன் கிளப்பிவிட்டு செல்லுகிறேன். புஷ்பேந்து, என்ன வியப்பு! இவ்வளவு இளம் வயதிலே எத்தகைய அனுபவம் ஏற்பட்டது புஷ்பேந்துவுக்கு? ஆனால் இதை மட்டும் அவன் ஏனோ உணராமல் போய்விட்டான். ஒரே மண்ணிலே ரோஜாவும் கள்ளியும் இரண்டுமே செழித்தோங்க முடியும். கடிதத்தை படித்துவிட்டு மீண்டுமாக ஜன்னல் அருகிலே சென்று நோக்கினேன். இலவ மரத்திலும் மாமரத்தின் தளிர்களுக்கிடையேயும் வசந்த காலத்தின் அழகெல்லாம் வாரி சொரிந்திருந்தது. தாம் நிறைவான ஒரு இறுதியை நோக்கி அல்லவா இந்த உலகில் வாழ்கின்றோம். அன்பானவர்களே, ரவீந்திரநாத் மித்ரா அவர்கள் எழுதிய துர்மரணம் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.